ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு மசாலா கிரேவி பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு 2 துண்டு தேங்காவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிடலாம், கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு வதக்கிடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், அதையும் இதோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். இப்போது 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதங்கின அப்புறமா இது கூட ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த மசாலா ஜாரில் இருக்க மசாலாவை ஆட் பண்ணதும் மசாலா கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இது போல் கொதிச்சு வந்த அப்புறமா இதில் நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம். நண்டு இதில் சேர்த்த அப்புறமா இதை கொஞ்சம் பொறுமையாக நம்ம இது போல் கிளறி விட்டுக்கலாம். அந்த மசாலாலாம் நண்டில் நல்லா இறங்கி அது கொஞ்சம் வேகட்டும். இந்த டைமில் மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வெந்த அப்புறமா நம்ம பார்ப்போம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நண்டு நல்லாவே வெந்திருக்கு. நண்டு மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போது இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி மேலே தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நண்டு மசாலா கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.